ஸோ இது வரைக்கும் சிமெண்ட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட்டில் ஸ்டீல். ஸோ ஸ்டீலோட மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஒய் டு வாண்ட் டு கோ வித் ஸ்டீல்? எதுக்காக ஸ்டீல் போகிறோம் ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட்? சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வெரி காமன், எல்லாத்துக்கும் தெரியும். Concrete is weak in tension and steel is high in tensile strength. ஓகேங்களா? ஸோ இது வெரி காமன். ஸோ இது என்ன? ஸோ இதோட tensile strength will be almost equivalent to 10 times of concrete tensile strength. இது general rule. ஸோ கான்க்ரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட ஸ்டீலுக்கு 10 times ஹையாக இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர். ஸோ செகண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா டக்டிலிட்டி. இட் இஸ் டக்டைல். தேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மேலபிள். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த், the most important, one of the most important அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, before that we will discuss on ductile and malleable. What is ductile? What is malleable? ஸோ இது ரெண்டுமே வந்து எபிலிட்டி டு டிஃபார்ம் தான். ஒரு ஸ்டீல் வந்து எவ்வளோ தூரம் ப்ரெஷர் அப்ளை பண்ணால் டிஃபார்ம் ஆகுது, அதனால டிஃபார்ம் ஆக முடியுது அப்படிங்கிறத எபிலிட்டி டு சேஞ்ச் இன் சைஸ். சரிங்களா? இதுதான் டக்டிலிட்டி அண்ட் மேலபிலிட்டி. ஸோ இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ரெண்டும் டக்டைல் அப்படிங்கிறது வந்து டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனால வர டிஃபர்மேஷன். ஓகேங்களா? வேறஸ் மேலபிலிட்டி அப்படிங்கிறது வந்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனால வர டிஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்கு அப்படின்னா இதை டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு தின் ஒயராக மாற்றலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டக்டிலிட்டி. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மேலபிலிட்டி அப்படிங்கிறனா அதே சின்ன பீஸ் ஆஃப் ஸ்டீல் இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு you will make it as a sheet. ஓகேங்களா? ஸோ பிளானில் காட்டுறேன் இதை. ஓகேங்களா? this plan. ஓகேங்களா? this section, this is plan. So ductility related to the thin rods or wires. ஓகேங்களா? malleability அப்படிங்கிறது sheets, thin sheets. இதை ரிலேட் பண்ணும். ஓகேங்களா? So this is the basic difference between ductile and malleability. The fourth, one more important property அப்படி எதுக்கு நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் along with concrete அப்படின்னா coefficient of thermal expansion. ஓகேங்களா? ஸ்டீலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ அப்படின்னா 12 × 10⁻⁶ divided by per degree Celsius. ஓகேங்களா? வேறஸ் கான்க்ரீட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 11 × 10⁻⁶ per degree Celsius. ஸோ இது ரெண்டும் கான்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் ஒன்றா மோர் க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டீலை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இதோட ரோல் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃபர்மேஷன் del L with respect to temperature என்ன படிப்போம்? ஆல்ஃபா இன்ட்டு del T இன்ட்டு ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ஃபா தான் வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ வாட் இட் இண்டிகேட்ஸ், இது என்ன சிக்னிஃபை பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 degree இன்க்ரீஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு 1 degree சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா
தெர்மல் அதனால வர ஃபிசிக்கல் டிஃபர்மேஷன், சைஸ் டிஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கான்கிரீட் 1 mm இன்க்ரீஸ் ஆகும் ஆர் எலாங்கேட் ஆகும் அப்படின்னா ஸ்டீலும் அதே அளவுக்கு தான் டிஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவுமே ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு அலாங் வித் த கான்கிரீட் வி ஆர் கோயிங் வித் த ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட், இப்போது IS 456ல வந்து தேர் வெரைட்டி ஆஃப் ஸ்டீல். நீங்கள் மெட்டல்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் அயன் இருக்குது, காஸ்ட் அயன் இருக்குது, ராட் அயன் இருக்குது, மைல்ட் ஸ்டீல் இருக்குது, ஹை ஹீல் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. IS 456 வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரியான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரியான அயனை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 டைப் சொல்கிறாங்க. ஐ திங்க் 5.6. One is medium steel, mild steel and medium. Mild steel and medium tensile steel. Second பார்த்தீங்கன்னா high strength deformed bars. So third பார்த்தீங்கன்னா structural steel, conforming to grade A. ஓகேங்களா? and one more பார்த்தீங்க அப்படின்னு. ஓகேங்களா? so out of this 4ல most commonly discussed or widely used, இது common அப்படின்னு பார்த்தீங்கன்னா mild steel and high strength deformed bars தான். ஓகேங்களா? ஸோ அதோட மைல்ட் ஸ்டீல் அண்ட் HYST பார்ஸோட பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப பேசிக். எனி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, இது ரொம்ப பேசிக், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? ஸோ மைல்ட் ஸ்டீல் பார்ஸ் அண்ட் ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இது FE 250 இஸ் த ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ இதை ஈல்ட் ஸ்ட்ரென்த்துங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில், இதை முடிச்சுட்டு அடுத்து ஈல்ட் ஸ்ட்ரென்த் பார்ப்போம். திஸ் வேரிஸ் ஃப்ரம் ஈல்ட் ஸ்ட்ரென்த் இதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? 400, 500, 550, 600. ஓகேங்களா? செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பிளைன். அதாவது ராட் வந்து பிளைனாக இருக்கும், எந்த ரிப்ஸுமே அதில் இருக்காது. ஓகேங்களா? பட் வேரஸ் இது என்னன்னா இட் இஸ் கோல்ட் ட்விஸ்டட் வித் ரிப்ஸ். ஸோ இது பிளைனாக இருக்கனால இட் இஸ் புவர் பாண்டிங். whereas it is good bonding with concrete. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஸோ இதை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? மைல்ட் ஸ்டீல் பார்ஸ்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா they generally யூஸ் வெரி லிமிட்டட் ஏரியாலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ், டவல்ஸ்,
construction joint dowels. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மைல்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம் கான்க்ரீட்டில் அலாங் வித் கான்க்ரீட். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வேறு, மைல்ட் ஸ்டீல் வந்து அலாங் வித் கான்க்ரீட் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் இது, அப்புறம் காலம் ஸ்ப்ளைஸ், இங்கே மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, and yeah, so before this in இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னாடி இந்த ஸ்ட்ரென்த் அண்டர்ஸ்டாண்ட் we'll just have a look about types of steel based on the carbon content. ஓகேங்களா, ஸோ கார்பன் கண்டென்ட்டை வச்சு ஸ்டீலை மேஜராக ஒரு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, அயன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் wrought iron. ஸோ wrought ironல எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it will be less than 0.15%. ஓகேங்களா, சொல்கிற wrought ironல இப்போ ஜென்ரலாக யாரும் ரொம்பலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸ், சின்ன சின்ன நெயில்ஸ், கேட், ஃபென்சிங், இந்த மாதிரி இடங்கள்ல இது wrought iron யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காமனாக அதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா எல்லாருமே மைல்ட் ஸ்டீல் தான் ஜென்ரலாக இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் will vary from 0.15 to 1.5% வேரி ஆகும். ஓகேங்களா, இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைல்ட் ஸ்டீல் லோ கார்பன் கண்டென்ட்டில் இருக்கும். மைல்ட் ஸ்டீல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15 to 0.3% இருக்கும். ஹெச்எஸ்டி பாஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹை கார்பன் கண்டென்ட் ஸ்டீல்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.4% to 0.7% இருக்கும். ஓகேங்களா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயான். காஸ்ட் அயானில் வந்து ஹை கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, it will be varying from almost 2 to 4% இருக்கும் இதில். ஓகேங்களா, காஸ்ட் அயனில். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ், கார்பன் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணும் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த். கார்பன் ஹையாக இருந்தால் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் த பாசிட்டிவ். செகண்ட் திங், அதோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஹையாக இருந்தால் உங்களுக்கு வந்து டக்டிலிட்டி இது குறைஞ்சிரும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, டக்டிலிட்டி அது குறைஞ்சிரும். இட் வில் பி லோ டக்டிலிட்டி. பிரிட்டில்னஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா, ஸோ இதுதான். ஸோ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது நம்ம கார்பன் கண்டென்ட்னால அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் டக்டிலிட்டி குறையிறதும் பிரிட்டில்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுக்கு, கார்பனுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயான் எங்கெங்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஸ்மால் ஹார்ட்வேர்ஸ், வால்ஸு, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ வாட் வி ஆர் சீயிங் இஸ் கார்பன் கண்டென்ட்டை வச்சு பேசிக்காக அயனை கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணிட்டோம். த ரோல் ஆஃப் கார்பன் என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டோம், அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எம்எஸ்டி மைல்ட் ஸ்டீலுக்கும் ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ ஸ்டீலோட பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பற்றி பார்ப்போம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இந்த டாபிக் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கீனாக பாருங்கள். ஏன்னா இந்த டாபிக் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அனாலிசிஸ்லேயும் ஆகட்டும்,
இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் நம்ம அந்த மைல்ட் ஸ்டீல் HYSD ஸ்டீல்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் ஒரு TMT பார்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக் மட்டும் பார்த்துட்டு வில் கோ டு த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் TMT பார்ஸ்? ஸோ மைல்ட் ஸ்டீல் பார்ஸ், ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ், இதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டினால அந்த பேர் வந்துச்சு. TMT அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ப்ராசஸ் நேம், தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட். ஓகேங்களா? ஸோ தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஸோ ஸ்டீலை வந்து ஒரு டிசைன் ஷேப், ஒரு சின்ன ராடாவோ ஒரு பாராவோ கொண்டு வரதுக்கு இது ஒரு ஹீட் பண்ணி தான் அதோட ஷேப்பை நம்ம கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது சடனாக அது வந்து ஒரு சில்டு வாட்டரில் கோல்டு வாட்டரில் வச்சு அதோட டெம்பரேச்சர் குறைப்போம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கூட குவென்ச்சிங் அப்படிம்பாங்க, சடன் கூலிங். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எ செக்ஷன் ஆஃப் பார், ஒரு 20 mm பார்னு வைங்க. சரிங்களா? இது 2 கோரா பிரிப்போம். இந்த சடன் கூலிங்னால என்ன ஆகும், இந்த தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்டருங்க, இந்த இன்னர் கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? அவுட்டர் கோர் இது ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன இன்க்ரீஸ் பண்ணும், இந்த ப்ராசஸ்னால பார்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இந்த சர்ஃபேஸ் நல்ல ஒரு ஹார்டாக இருக்கும். சரிங்களா? இது ஹார்டாக இருக்கனால ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி TMT பார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் 8 to 10% ஆஃப் த கன்சப்ஷன் வெயிட் குறையுது அப்படிங்கிறாங்க, கம்பேர்ட் டு ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் TMT பார்ஸோட பேஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இனஃப். நம்ம அடுத்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு போயிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கான்க்ரீட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரும். கான்க்ரீட் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்குவோம். பட் இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டையும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸில் வி ஹேவிங் ஸ்ட்ரெஸ், x-axis we are having strain. Percentage of elongation. ஓகேங்களா? So stress is nothing but the load we are applying. Load by area தான் stress. ஓகேங்களா? So இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டீல் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். So first we'll see for mild steel. ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மைல்டு ஸ்டீலை எடுத்துட்டு ரெண்டு பக்கம் டென்சைல் லோடு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ த லோடு அப்ளைட் ப்ளஸ் திஸ் ஏரியா கிவ்ஸ் த ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே போயிட்டுருக்கு. த அமௌண்ட் ஆஃப் எலாங்கேஷன் ஆர் டிஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்குதுங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ டிஃபார்ம் ஆக போகிறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ தட் டிஃபார்மேஷன் வந்து எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஸோ இதை வந்து எக்ஸாக்ஸில் காட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் அப் டு ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லீனியர் ஜோன். ஸோ 0 to ஏவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஏ டு பியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா? சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா upper yield point. D என்ன சொல்லுவாங்க அப்படின்னா low yield point. F என்ன அப்படின்னா ultimate stress or ultimate yield point. E என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெயிலியர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டெப்த்தாக பார்ப்போம். லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆர் லீனியர் அப்படிங்கிறோம். ஸோ வாட் இட் மீன்ஸ்? இந்த லீனியர் ஆர் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது இந்த ஜோன் வரைக்கும் சரிங்களா ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே ப்ரொபோர்ஷனுக்கு தான் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது த ப்ரொபோர்ஷன் பிட்வீன் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இந்த ரேஷியோ வந்து ஈவனாக போயிட்டு இருக்கும். எது வரைக்கும்? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரைக்கும். ஸோ அப்படின்னா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் 1 kg லோடு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1 mm டிஃபார்ம் ஆகும். 2 kg லோடு ஆட் பண்ணுறேன் 2 mm டிஃபார்ம் ஆகுது. 3 kg லோடு ஆட் பண்ணுறேன் 3 mm டிஃபார்ம் ஆகுது. ஸோ த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஈவனாக இருக்கும். எது வரைக்கும்? இந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரைக்கும். சரிங்களா? த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கோயிங் டு த பி எலாஸ்டிசிட்டி லிமிட் அப்படின்னு இதுதான் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி? பார் டிஃபார்ம் ஆகுது until it can regain to the original position. ஓகேங்களா? ஸோ அதுதான் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஸோ ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், இட்ஸ் கமிங் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் அப்படிங்கிறப்போ ஸோ ஸ்டெயிலும் அந்த ஸ்ட்ரெயினை கன்சியூம் பண்ணிட்டு லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் கம் பேக்ஸ் டு த ஒரிஜினல் பொசிஷன்.
ஸோ அதுதான் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறோம். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டையும் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேஷியோ ஈவனாக இருக்கும். தட் மீன்ஸ் த ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன் ஈவனாக இருக்கும். அதாவது 1 kg அப்ளை பண்ணால் 1 mm டிஃபார்ம் ஆகுது, 2 kg அப்ளை பண்ணால் 2 mm டிஃபார்ம் ஆகுது. பட் ஏக்கு அப்புறம் பி போகிற வரைக்கும் அந்த லீனியாரிட்டி போயிடும். அதாவது 1 kg டிஃபார்ம் பண்ணால் அது 2 mm டிஃபார்ம் ஆகலாம், 1 kg இன்க்ரீஸ் பண்ணால் அது 3 mm டிஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த லீனியாரிட்டி வந்து ஏ டு பியில் போயிடும். பட் ஆனால் இட் வில் கம் பேக் டு ஒரிஜினல் போர்ஷன். அது ஒரு சின்ன போர்ஷன் தான், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் திருப்பி ஸ்டார்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் பி அண்ட் ஏவை பற்றி தியரட்டிக்கலாக பார்த்தோம். தட் இஸ் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டினா என்ன, எலாஸ்டிக் லிமிட்டாக என்னன்னு தியரட்டிக்கலாக பார்த்தோம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பியும் ஆல்மோஸ்ட் they fall at the same point அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ராக்டிக்கலி பேசும்போது பாயிண்ட் பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஷியேஷன் பெருசாக இல்லை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆன் த சேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இட் மீன்ஸ், லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிக்கும் எலாஸ்டிக் லிமிட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் அட் த சேம் பாயிண்ட், சரிங்களா? ஸோ அதனால் நான் இங்கே ஏ கமா பின்னு ஒரே பாயிண்டில் எழுதுறேன். ஓகேங்களா? keep it as a comma b. So now அப்புறம் பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அப்பர் yield பாயிண்ட், டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லோவர் yield பாயிண்ட், சரிங்களா? ஸோ வாட் இஸ் yield stress? yield stress அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, point a yield point at stress increases, stress remains constant but strain increases. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும், ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும் இந்த போர்ஷன். அதாவது டி டு இ பார்த்தீங்க, இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் லோடு எதுவும் அப்ளை பண்ணல, ஆனால் அதிகமாக அப்ளை பண்ணல. அதாவது லோடு நான் இன்க்ரீஸ் பண்ணல, சரிங்களா? லோடு அப்ளை பண்ண லோடில் கான்ஸ்டண்டாக இருக்குது, ஆனால் வித்தவுட் இன்க்ரீஸிங் த லோடு ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் நடக்கும் ஃபார் மைல்டு ஸ்டேட். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து yield stress. ஓகேங்களா? இன் அதர் வேர்ட்ஸ், yield stress is the point from plastic deformation start or plasticity ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த yield stress. ஸோ இப்போ இது லோவர் yield பாயிண்ட், இது அப்பர் yield பாயிண்ட், தென் எஃப் அப்படிங்கிறது தான் வந்து அல்டிமேட் yield பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன, தட் இஸ் எஃப். Ultimate stress is nothing but the maximum stress the material can take without breaking or failure. சரிங்களா? ஸோ நாம் yield ஸ்ட்ரெஸ்ன்னு எடுக்கிறது என்னன்னு பார்த்துட்டோம், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இந்த மைல்டு ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா yield stress will be keeping it as 250. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீஜனை we can say it as plastic. ஏன்னா எலாஸ்டிசிட்டி லிமிட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?
இந்த ரீஜனை தான் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் போம். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரீஜனை ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் இட் இஸ் டேக்கிங் த மேக்ஸிமம் அல்டிமேட் ஸ்ட்ரெயின். புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ரெயின் increases at the same time it reaches the ultimate load carrying capacity maximum வரையும் போகுது. So this zone is called strain hardening. ஓகேங்களா? So the next zone, அதாவது just immediately before the failure, complete failure, இந்த zone தான் வந்து necking. ஓகேங்களா? So done. ஸோ இதுதான் வந்து இந்த ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது தான் வந்து த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ கீ. மைல்டு ஸ்டீல். ஓகே, ஸோ மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கேப் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? So now, so இது only for mild steel. இப்போ high yield strength deformed bars, that is HYSD, HSD barsக்கும் இதே மாதிரி பேட்டர்னில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சரிங்களா? So now I will draw the pattern for high strength deformed bars. ஓகேங்களா? Stress strain curve for that. Run blue. ஸோ FE 4 and 5, FE 500. இந்த ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இந்த மாதிரி அப்பர் yield பாயிண்ட், லோவர் yield பாயிண்ட், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வராது. இட் வில் ஜஸ்ட் கோஸ் அப் அண்ட் இட் ஃபெயில்ஸ். இதுதான் ஃபெயிலியர் பாயிண்ட். சரிங்களா? FE 500க்கு இது ஃபெயிலியர் பாயிண்ட், FE 415க்கு இது ஃபெயிலியர் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ மைல்டு ஸ்டீலில் வந்து நம்மளுக்கு வந்து yield ஸ்ட்ரெஸ், அப்பர் yield பாயிண்ட், லோவர் yield பாயிண்ட், அல்டிமேட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், பிளாஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியுது. ஓகே, இதுதான் கிராஃபில் இதுதான் பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து yield ஸ்ட்ரெஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் yield ஸ்ட்ரென்த், எனக்கு 250 வருது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். FE 415க்கும் 500க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு IS கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்லி நோட், இந்த மாதிரி உங்களுக்கு yield ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, அப்பர் yield பாயிண்ட், லோவர் yield ஸ்ட்ரெஸ்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் yield ஸ்ட்ரெஸ்ஸை எதுக்கு கரஸ்பாண்டிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னா 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின். இதை தான் என்ன சொல்கிறாங்க? ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறது? I'll just cloud it. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 0.2 அப்ராக்சிமேட்லி நீங்கள் இங்கே வருதுன்னு வைங்க. ஸோ ஐம் கெட்டிங் a 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின் அட் திஸ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இங்கிருந்து நான் எப்படி நான் வந்து yield ஸ்ட்ரெஸ் வந்து FE 415 and FE 500க்கு நான் எடுக்கணும் அப்படின்னா I will draw a line tangential to this limit of proportionality. So இந்த லைனுக்கு tangential or parallel ஒரு லைன் draw பண்றேன். So fine. So இது எங்க மீட் ஆகுதோ
அங்கிருந்து எனக்கு வராது தான் அரைவ் ஆகுதான் எனக்கு வந்து yield stress for other steels. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ yield stress கிளியராக எம்எஸ் கிடைக்குது, அதனால் நம்ம வந்து இப்படி டினோட் பண்ணுறோம். பட் இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல yield stress அப்படிங்கிறப்போ ஐஎஸ் கோட் என்ன சொல்லுது 5.6 அப்படின்னா 0.2% ஆஃப் த ஸ்ட்ரெயினை நீங்கள் மினிமம் yield stress-ஆக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ தட்ஸ் why we are arriving the yield stress for these two metals. ஓகேங்களா? ஸோ this is the base of stress strain curve for the steel. ஓகேங்களா? ஸோ now இந்த கிராஃப்ல இருந்து என்னென்ன இன்ஃபர் பண்ணலாம், இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம? What are the points you infer from this graph? First point. So what is Eng's modulus first? So Eng's modulus இவ்வளவு தூரம் இங்கே பேசிட்டு இருந்தோம். So Eng's modulus அப்படின்னா என்ன? It is a ratio between stress by strain. Correct? So that's why the F is equal to, so Eng's modulus strain stress. கரெக்டா? சரிங்களா? இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டி லிமிட் வரைக்குமே for all the steels Young's modulus is same. புரியுதா? This ratio. So that's why IS 456 என்ன சொல்லணும்னா அதே பாயிண்ட்ல just before that என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா Young's modulus for the steel shall be எவ்வளோ இருக்கலாம்? ஸோ we know the Young's modulus of the steel that is equal to 200 Newton per mm square. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கீ பாயிண்ட். ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் இங்கிருந்து எடுக்கிறோம். Young's modulus remains same for all the steel. ஏன் சேமாக இருக்கும்? ஏன்னா இங்கே லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எலாஸ்டிசிட்டி லிமிட் வரைக்கும் அந்த ரேஷியோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்ல நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படின்னா மைல்டு ஸ்டீலில் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ சி த ஃபெயிலியர் பாயிண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் அண்ட் yield strength deformed bars. ஓகேங்களா? FE 415க்கும் இந்த ரெண்டுக்கும் ஃபெயிலியர் பாயிண்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபெயிலியர் பாயிண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் happens at 20%. இமேஜின் 20%. இட் டசன்ட் மீன் அது வந்து நிறைய லோடு ஈல்டு பண்ணணும்னு இதை மீன் பண்ணல. ஸோ இது கிராஃபில் லென்த்தாக இருக்குன்னா தட் மீன்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபார்மேஷன் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரப்பர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100% 200% எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டசன்ட் மீன் லோட் கேரிங் கெப்பாசிட்டி சொல்ல, பட் த டக்டிலிட்டி இதை மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ மைல்டு ஸ்டீல் டிஃபார்மேஷன் அக்கர்ஸ் அட் 20%. இது ஒரு பாயிண்ட். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.5% ஆஃப் டிஃபார்மேஷன். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். 0.2% is the proof stress or strain with respect to we are getting the yield stress for FE 415 500. சரிங்களா? or any other steel which doesn't have a clear differentiation for yield stress. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நீங்கள் இந்த கிராஃப்ல இருந்து இன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் இன்ஃபோ பண்ணணும். யா இப்போ இதோட ஃபெயிலியர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா FE 415க்கு இந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகும், FE 500 இந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் இதை விட இதோட ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மி. சரிங்களா? தட் மீன்ஸ் ஃபெயிலியர் பாயிண்ட்ல ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மி அண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக the ductility reduces. that is percentage of strain கம்மியா இருக்கு. சரிங்களா? so that is the second point. point of failure. ஒவ்வொரு ஸ்டீலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டீலும் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜில் ஃபெயிலியர் ஆகுது ரிலேட்டிவ்லி. சரிங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது this is the base. Third point அப்படின்னு நாம் பார்க்கறது we will just know the இந்த MS மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும் we will have an space இல்லையே
Okay. Idealized stress strain graph பார்த்துருப்பீங்க. This is stress, இது strain. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் நம்ம எல்சியில் என்ன 250, இதான் அந்த yield ஸ்ட்ரெஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இந்த எலாஸ்டிக் லிமிட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஆஸ் பர் ஊக்ஸ்லாம் என்ன சொல்லுது? F equal to stress is directly proportional to the strain. ஸோ யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ இங்கே 200 into 10 to the power of 200 Newton per meter. This is the value of strain based on the Hooke's law. ஓகேங்களா? Idealized stress strain curve considering both elastic and plastic. சரிங்களா? ஸோ இதை தாண்டி இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே யா இதை நீங்கள் கொஞ்சம் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் இதெல்லாம் ஒன்லி ஃபார் எம்எஸ். நான் ரெட்டில் எழுதிடுறேன். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். தட் இஸ் modulus of resilience. ஓகேங்களா? ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அல்டிமேட். ஸோ திஸ் இஸ் அல்டிமேட். இங்கே தான் எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ரிசைலன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் அ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி absorbed by the material per unit volume. இது முக்கியமான term. Per unit volume without deformation. ஓகேங்களா? without deformation. So this is called modulus of resilience. ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் வந்து modulus of resilience பார்த்துட்டோம். ஸோ இந்த போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் அப்படிம்பாங்க. தட் இஸ் ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னால் என்ன அப்படின்னா, எனர்ஜி அப்சார்ப் per unit volume during plastic deformation before failure. ஓகேங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ
இதுதான் மாடல்ஸ் ஆஃப் resilience and மாடல்ஸ் ஆஃப் toughness. ஓகேங்களா? ஸோ we have seen the basics. சரிங்களா? ஸோ இந்த செஷனில் வந்து this is kilonewton per meter square. ஓகேங்களா? ஸோ சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், ஸ்டீல், இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து we'll go into the கான்க்ரீட் போயிடலாம். கான்க்ரீட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு we'll get into the design of structural members. Okay? So thank you. Thanks for watching. Thank you so much.